Hi friends, welcome to Eagle Tamil channel. இந்த வீடியோல 1.5 lakh உள்ள இருக்கக்கூடிய டாப் 7 பைக்ஸ் தான் பார்க்க போறோம். இத நான் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேனா இதோட இன்ஜின், ஃபியூச்சர்ஸ், சேஃப்டி, சேசிஸ், சஸ்பென்ஷன், டைமென்ஷன், கெபாசிட்டி, எலக்ட்ரிக்கல்ஸ், டயர்ஸ் அண்ட் இதோட பிரேக்கிங் சிஸ்டத்தை வச்சு தான் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈகிள் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அட் நம்பர் 7th பிளேஸில் பல்சர் 180 இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 1.30 lakhs. இதில் மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பல்சர் 180ல் 178.6cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் 17.02 PS அட் 8500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் 14.52 Nm அட் 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் ஏர் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. இதில் ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இதோட கன்சோல் அனலாக் அண்டு டிஜிட்டலில் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ்ஷும் அண்ட் ரியரில் 5-way அட்ஜஸ்டபிள் நைட்ராக் ஷாக் அப்சார்பர் தந்திருக்காங்க. அண்ட் பல்சர் 180 பொறுத்தவரையும் ஹெட் லேம்ப், டெயில் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜன் பல்ப்ஸில் தந்திருக்காங்க. அண்ட் இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி டேங்க் 15 liters. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm. டயர் டைப் டியூப்லெஸ். அண்ட் இதில் அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 280 mm டிஸ்க் பிரேக்கும் ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக்கும் தந்திருக்காங்க. அட் நம்பர் 6th பிளேஸில் ஹோண்டா xblade இருக்குது. இதில் மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 1.32 லட்சம் ரூபாய் வருது. ஹோண்டா xbladeல 162.71cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் 13.8 PS அட் 8000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் 14.7 Nm அட் 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் ஏர் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. ஹோண்டா xbladeல போத் கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் தந்திருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க. கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இதோட சேஸ் டைப் டைமண்ட். அண்ட் இது ஸ்போர்ட்ஸ் நேக்கடு பைக். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் ஹைட்ராலிக் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters. அண்ட் இதோட வெயிட் 144 kg. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm. ஹெட் லைட், டெயில் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தந்திருக்காங்க. ஹோண்டா xbladeல டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்மே டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 276 mm ரியரில் 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. அட் நம்பர் 5th பிளேஸில் சுசுகி gixxer 150 இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 1.38 lakhs. இதில் மொத்தம் 5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். gixxerல 155cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் 13.6 PS அட் 8000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் 13.8 Nm அட் 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் ஏர் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. அண்ட் gixxerல ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. gixxer 150ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க. அண்ட் இதோட கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 12 liters. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm. இதோடைய வெயிட் 141 kg. எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்த வரையும் ஹெட் லைட், டெயில் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தந்திருக்காங்க. சுசுகி gixxer 150ல டியூப்லெஸ் டயர்ஸ் அண்டு அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்மே டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. அட் நம்பர் 4th பிளேஸில் yamaha FZS F5V3 இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ்
1.31 lakhs. அண்ட் FZSல மொத்தம் 9 கலர்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இந்த FZல 149cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் 12.4 PS at 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் 13.3 Nm at 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இதில் ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் FZSல சிங்கிள் சேனல் ABS தந்திருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தந்திருக்காங்க. இதோட கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. FZSோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர்ஸ். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm. இதோட வெயிட் கொஞ்சம் கம்மி தான், 135 kg. எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் மட்டும் எல்இடியில் கொடுத்துட்டு டெய்லைட்ஸ் அண்டு இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே பல்ப்ஸில் தந்திருக்காங்க. இதோட டயர்ஸ் வந்து டியூப்லெஸ். அண்ட் இதோட வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்மே டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 282 mm, ரியரில் 220 mm தந்திருக்காங்க. அட் நம்பர் 3rd பிளேஸில் இருக்கிறது TVS Apache RTR 164V. இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் 1.25 lakhs. அண்ட் Apache 164Vல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. இந்த பைக்கில் 159.7cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் 17.63 PS at 9250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் 14.73 Nm at 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதில் ஆயில் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. இதில் ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. Apache 164Vல சிங்கிள் சேனல் ABS தந்திருக்காங்க. அண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்குது. அண்ட் இதோட சேஸ் டைப் பார்த்தீங்கன்னா டபுள் கிராடில் ஸ்பிளிட் ஸ்ரின்கோ ஸ்டிஃப் ஃப்ரேம் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக். அண்ட் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm. இதோட வெயிட் 147 kg. அண்ட் இதோட எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்தவரையும் ஹெட்லைட், டெய்ல் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தந்திருக்காங்க. டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் தான், வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸில் தந்திருக்காங்க. அண்ட் Apache 164Vல ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 270 mm டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. நம்ம வீடியோவில் செகண்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது NS 160. இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் 1.31 lakhs. அண்ட் NS 160ல 160.3cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் 17.2 PS at 9000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் 14.6 Nm at 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் NS 160ல ஆயில் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. அண்ட் இதோட ஸ்டார்டிங் மெத்தட் வந்து போத் கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டில் தந்திருக்காங்க. NS 160ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இதில் சிங்கிள் சேனல் ABS தந்திருக்காங்க. இதோட கன்சோலை பொறுத்த வரைக்கும் அனலாக் அண்ட் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இதோட சேஸ் டைப் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக். இதோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ்ஷும் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சார்ப்சர் வித் கேனிஸ்டர் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. NS 160யோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ். இதோட வெயிட் வந்து 151 kg. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 177 mm. NS 160ல ஹெட்லைட் ஹாலஜன்லையும் டெயில் லைட் எல்இடிலையும் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பல்ப்லேயும் தந்திருக்காங்க.
NS 160ல டியூப்லெஸ் டயர்ஸ் தந்திருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மே டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 260 mm ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் NS 160ல அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது Apache RTR 200 4V. இதில் மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் சேனல் ABS, இன்னொன்று டூவல் சேனல் ABS. இதில் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் சேனல் ABS. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1.5 lakhs. இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பைக்கில் 197.75cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 20.82 PS at 9000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் 17.25 Nm at 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் RTR 200 4Vல ஆயில் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரையும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, டூவல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அண்ட் இதோட கன்சோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இதுலேயும் ப்ளூடூத் மொபைல் கனெக்டிவிட்டி தந்திருக்காங்க. அண்ட் இதோட செஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டபுள் கிராடில் ஸ்பிளிட் சிரின்கோ ஸ்டிஃப் ஃப்ரேம் தந்திருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் நேக்கடு பைக். அண்ட் இதோட சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க் வித் ப்ரீலோடட் அட்ஜஸ்டட் தந்திருக்காங்க. மோனோ டியூப் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 liters. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. இந்த பைக்கோட வெயிட் வந்து 152 kg. அண்ட் இதோட எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட், டெயில் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் டியூப்லெஸ் டயர்ஸ் தந்திருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 270 mm, ரியரில் 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்ஸில் அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் வேறு பைக்ஸை பற்றி இன்னும் போடணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி கண்டிப்பாலுமே வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.